நீட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நிறைய பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை சார், குழந்தைங்க கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நாங்களும் படிச்சுட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் அது எப்படி படிக்கிறாங்க அப்படின்றத எப்படி நாங்க மானிட்டர் பண்றது? எப்படி கன்சிஸ்டன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எஃபோர்ட்ஸ் போடுறது அப்படின்ட்டு நெறைய பேரண்ட்டுக்கு வந்து கன்ஃப்யூஷன் இருக்கு. அதனால நம்ம டீம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கன்சிஸ்டன்சி எப்படி பில்ட் பண்ணி மார்க்ஸ வந்து இம்ப்ரூவ் பண்றது அப்படின்ற டெக்னிக்ஸ வந்து உங்ககிட்ட சொல்றதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அதை தான் உங்ககிட்ட நாங்க எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே, நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். யாரெல்லாம் நீட் ஸ்கோரு நல்லா ஹை ஸ்கோரா பண்ணணும், இந்த வாட்டி கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுத்து ஆகணும் அப்படின்றவங்களுக்கு தொடர்ச்சியா ஒரு 5ல இருந்து ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோக்கு தயவு சேர்ந்து கூர்ந்து கவனிங்க. கண்டிப்பா உங்களுடைய மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான 100% சான்சஸ் வந்து இந்த கண்டென்ட்ல இருக்கு. ரைட்டா? ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. இதுல நம்ம மெயினா பார்த்தோம்னா பில்ட் டெய்லி டிசிப்ளின். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனா ஒரு நாள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா பண்ண மாட்டாங்க. 2 நாள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு எஃபோர்ட்ஸ் வந்து நான் இன்னைக்கு படிச்சே தீரணும்னு இன்னைக்கு உட்காருவாங்க. டெய்லி படிச்சே தீரணும். இந்த வருஷம் மீதி இருக்கக்கூடிய 70 நாளையும் அட்டகாசமா பிளான் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அது சொன்னதோட இருக்குமே தவிர, வாயில இருக்குமே தவிர, அதுக்கான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டா தொடர்ச்சியா பண்றாங்களா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். அதான் கன்சிஸ்டன்சி சிஸ்டம் ஃபார் சீரியஸ் aspirants-க்கு பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். How small daily action turned into big ranks into the national eligibility cum entrance test-ல எப்படி வந்து அந்த ஸ்மால் எஃபர்ட்ஸ். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேப்ல வந்து தண்ணி கொட்டுதுங்க. நான் என்ன பண்றேன், ஒரு ட்ரம் ஃபுல்லா இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு, அதுக்கு டேப் வச்சிருக்கோம். அந்த டேப் கீழே வந்து பாத்தீங்கன்னா படுது. ரைட்டா? அந்த டேப்பை ஓபன் பண்ணதுமே சொட்டு சொட்டா வைக்கிற தண்ணி, சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா ஒரு டேங்க் ஃபுல்லா இருக்கக்கூடிய தண்ணி வந்து கீழே விழுது அப்படின்னா, எந்த இடத்துல விழுதோ அந்த இடத்துல நான் அந்த டேங்க்கு தண்ணி கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா கீழே அந்த மார்க் இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா விழுது. இதுவே அந்த தண்ணி ட்ரம் தண்ணியை எடுத்துட்டு மொத்தமா ஊத்துனேன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல எதனா மார்க் இருக்குமா, விழுந்தமே புசுலும் போயிடும். அப்ப நம்ம டெய்லி பேசிஸ்ல கரெக்டான விஷயங்களை நம்ம பண்றப்ப we can create a mark. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதை நிறைய பேர் வந்துமா டபா டபான்னு பண்றது, அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா வருதா அப்படின்றது இல்லை. சொல்ற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பசங்க சீரியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் இருக்கும். பட் அது கன்சிஸ்டன்டா வந்து பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த ரியல் ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா many aspirants prepare like this. என்ன பண்ணுவாங்க, ஸ்டடி ஹார்ட் ஃபார் 2 days. ரெடி பண்ணி இன்னைக்கு படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்க, 2 நாள் உட்காந்து ஒர்க் பண்ணோம் பாருங்க, 3ஆவது நாள் படுத்து தூங்கிட்டு இருப்பான், 4வது நாள் அவ்வளவுதான் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். லூஸ் ஃபோக்கஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ், தென் ரீஸ்டார்ட் அகைன் வித் கிளிக். பண்றதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு நாள் விட்டோம்னு வச்சுக்கீங்களேன், 2வது நாள் விட்டோம், 3ஆவது நாள் அவ்வளவுதான், அது ஹேபிட்டா மாறிடும். அவ்வளவுதான், புக்கு எடுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். தூங்குறவங்க கூட அப்படிதான், கரெக்டா தூங்கி காலையில எழுந்து ஒரு 3:30 மணிக்கு 4 மணிக்கு எழுதுக்கிறாங்க, படிக்கிறாங்க அப்படின்றப்ப கரெக்டா அதை போயிட்டே இருக்கும். ஒரு நாள் விடுறான், சரி ஒரு நாள் தான் விட்டுமே அப்படின்னு 2வது நாள் அதை பண்ணாம விட்டான்னு வச்சுங்க, 3ஆவது நாள் எழுதுக்கிறதுக்கே கஷ்டம். அதை அடுத்த ரீஸ்டார்ட் பண்றதே ரொம்ப சிரமமா இருக்கும். அப்ப அந்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா சைக்கிள் ரெடியூஸ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஸ்லோ ப்ரிப்பரேஷன், அது ரொம்ப முக்கியம். அதனால நம்ம என்ன பண்றோமோ அதை தொடர்ச்சியா பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஒரு நாள் விட்டா பரவாயில்ல, ஆனா 2வது நாள் விடக்கூடாது அப்படின்றத ரொம்ப முக்கியமா பார்க்கணும். The real solution is not motivation, it is daily consistency. மோட்டிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம், ஒரு மோட்டிவேஷன் வீடியோ இல்ல யாருன்னா வந்து நான் வந்து எப்படி படிச்சேன் தெரியுமா, என்ன பண்ணேன் தெரியுமா, அதனாலதான் இப்படி வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வீடியோல வந்து பேசுறாரு, அப்பா நம்மள மாதிரி தான் அவரும் கஷ்டப்பட்டு இருக்காரு, படிச்சிடலாம்டா அப்படின்னு வரும். டெம்பரவரி, இட்ஸ் எ டெம்பரவரி. ஆனா நம்மளுக்கு எப்போ வந்து கரெக்டா அது வந்து நடக்கும் அப்படின்னா, டெய்லி பேசிஸ்ல என்ன ப்ராப்பரா பண்ணணுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா இம்ப்ரூவ் பண்ணி பண்றப்ப கண்டிப்பா அதுக்கான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும். அதனால இந்த மோட்டிவேஷன் எல்லாம் தூக்கி ஓரம் போட்டுறணும். ஜெயிக்கிறவன் எல்லாம் மோட்டிவேஷனை வந்து கேட்டுக்கிட்டே ஜெயிக்கணும்னா அவன் ஜெயிக்கவே மாட்டான். ஏன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரி வந்து சொல்யூஷனை பாக்குறான். அதை வந்து ஒரு ஒரு அது கேட்டதுமே ஒரு டோபமைன்ஸ் இருக்கும், அப்படின்ற மாதிரி அவன் அப்படின்னு புஷன் போயிடும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம டெய்லி ஒர்க்ல என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், கன்சிஸ்டன்ட்லி ரீச் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் இஸ் டெம்பரவரி, சிஸ்டம்ஸ் ஆர் பெர்மனன்ட். ரைட்டா?
அப்போ அந்த டெய்லி பேசிஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட் அவுட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸிக்யூட் பண்றோமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். டாப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ ஸ்ட்ரக்சர்டு ரொட்டீன். காலையில என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில 6 மணிக்கு எழுந்துக்கிறானா கரெக்டா 6 மணிக்கு எழுந்தாங்க. 6ல இருந்து 7 மணிக்கு என்ன பண்ணுவோம்னா 7 மணிக்கு ஒரு ஷெடியூல் போட்டுருக்கோம். 7ல இருந்து 8 என்ன பண்ண போறேன், 8ல இருந்து என்ன 9ல இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஒரு ஸ்டடி டைம் வச்சிருப்பான். இந்த டைம்ல நான் பிசிக்ஸ் படிக்கணும், இந்த டைம்ல கெமிஸ்ட்ரி படிக்கணும், இந்த டைம்ல ஜுவாலஜி படிக்கணும், இந்த டைம்ல பாட்னி படிக்கணும், இந்த டைம்ல நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும், நான் இவ்வளவு கொஸ்டின்ஸ் இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் கரெக்டா டைம் வந்து ஃபிக்ஸ்டா வச்சிருப்பான். ஃபிக்ஸ்டு சப்ஜெக்ட்ஸ் வச்சிருப்பான் அந்த டைமுக்கு. தென் பிளான்ட் ரிவிஷனுக்கு எவ்வளவு டைம் போடணும் அப்படின்னு வச்சிருப்பான். சில குழந்தைங்கன்னா பிசிக்ஸ்னா பிசிக்ஸே உட்காந்துக்கும், கெமிஸ்ட்ரி உட்காந்துக்கும். ஒரு டெஸ்ட்ல வந்து பிசிக்ஸ் மார்க் வராது, கேட்டோம்னா பிசிக்ஸ்லயே உட்காந்து அடுத்த வாட்டி வந்து கெமிஸ்ட்ரி வராது, கெமிஸ்ட்ரி கேட்டோம்னா பயாலஜி வராது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு பிளான் இல்லாம ஒர்க் பண்றதுனால தான் இதனால டிஃபிகல்டிஸ் வந்து ரைட்டா. அதனால அதை நம்ம வந்து கரெக்டா when study become routine, progress become predictable. கரெக்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி பக்காவா பண்றப்ப கண்டிப்பா இவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிளியரா தெரியும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா திங்க் லைக் எ ஃபியூச்சர் ரேங்கர். இப்போ நான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அச்சீவ் பண்ண போறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா டாப்பரா இருக்க போறேன், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் நான் மெடல் வாங்க போறேன் அப்படின்னா அதான் சொல்றாங்க ட்ரீம் பண்ணும். அந்த அச்சீவ் பண்றப்ப என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத திங்க் பண்ணும். நான் தான் ஒரு டாப்பர், நான் தான் ஆல் இண்டியா டாப்பர், நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன். ஆல் இண்டியா டாப்பர் நான் நினைக்கிறப்ப, ஆல் இண்டியா ரேங்கர் நினைக்கிறப்ப நான் எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கும், அந்த மாதிரி என்ன நினைக்கிறப்பதான் நான் என்ன பண்ணுவேன், அதுக்கான ப்ரிப்பரேஷன் வரும். இல்ல நானு பண்றேன், நான் செய்யறேன் இப்படிலாம் வருமா, வேலைக்காக. அப்போ ஒரு டாப்பர் என்ன சொல்லுவான், நான் இது பண்ணேன், இதை செஞ்சேன், இதை முடிச்சேன், இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நான் டைம் போட்டேன் அப்படின்றத சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி திங்க் பண்றப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஆவரேஜ் மைண்ட் செட் ஐ ஹோப் ஐ கிராக் நீட் அப்படின்னுவான். இதுவே வந்து டாப்பர் மைண்ட் செட் ஐ ஆம் என்ன சொல்றேன், ப்ரிப்பேரிங் லைக் ஏ நீட் ரேங்கர் டாப் ரேங்க் நான் எடுக்க போறேன், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன், என்னால முடியும் அப்படின்றத ஒவ்வொரு செல்லுலயுமே சொல்லணும். ஆமா நான் ஜெயிப்பேன், பண்ணவே சாதிப்பேன், என்னால முடியும், நான் வந்து ஜெயிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், நான் டாப் ரேங்க் எடுக்கிறதுக்காக தான் இருக்கேன், நான் டாப்பர் தான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறப்பதான் என்ன ஆகும், எனக்கு பிசிக்ஸ் போடுறேன் வர மாட்டேங்குதுப்பா, எனக்கு மேத்ஸ் வராது, இப்படியா ஒரு டாப்பர் சொல்லுவான். மேத்ஸ் வராதுன்னா லேர்ன் பண்ணு, ப்ராப்ளம் வரலன்னா சால்வ் பண்ணு, ஒரு ப்ராப்ளம் போடுற வரலன்னா டீச்சர்கிட்ட கேளு. இப்போ அடுத்தது ஸ்டெப் என்ன பண்ணுன்றதான் சொல்யூஷன் நோக்கிதான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றவன் இருப்பான், அச்சீவ் பண்றவன் இருப்பான். அப்ப ப்ராப்ளத்தையே பேசிட்டு இருக்கான், அச்சீவ் பண்ணுவோம்னா அச்சீவ் பண்ண மாட்டான். அப்ப எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பாக்கணும். தானா எதுவுமே நடக்குமா, தானா எதுவுமே நடக்காது, நம்ம தான் நடத்தி காட்டணும். அப்ப யாருக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால என்ன பண்ணும், அடுத்த ஸ்டெப் போறதுக்கு பாக்கணும். இப்ப ரேங்கர் கன்சிஸ்டன்ட்லி என்ன பண்ணுவான், நீட்ல சால்வ் பண்ணுவான், டெய்லி எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணா. நீங்க வேணா எழுதி வச்சீங்க, பிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரில ஜுவாலஜில பாட்னில எவன் ஒருத்தன் 250 சம்ல இருந்து 300 சம் டெய்லி அடிக்கிறான்னா கண்டிப்பா என்ன வரும், 600+ மார்க் வந்து வாங்குவான். ஆனா நிறைய பேர் என்ன தருவான், பயாலஜி போடுவான், கெமிஸ்ட்ரி போட மாட்டான், கெமிஸ்ட்ரி போடுவான், பயாலஜி போடுவான், பிசிக்ஸ் போட மாட்டான், வரல நிறுத்துவான். எப்படி வரும் மார்க், 500ல ஸ்டாக் ஆகிடும், 450 500 ஸ்டாக் ஆகும். கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா, கிடைக்காது. அப்ப 4 சப்ஜெக்ட்டுமே சேர்ந்த மாதிரி என்ன பண்ணும், எம்சிக்யூஸ் டெய்லி பேசிஸ்ல சால்வ் பண்ணணும், என்சிஆர்டி வந்து ரிவைஸ் பண்ணோம். போன வாரம் என்ன டாபிக் படிச்சோமோ அதை அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்த வாரம் டெஸ்ட்டுக்கு போனா ஞாபகம் வருமா, வராது. டெய்லி பேசிஸ்ல ரிவிஷனுக்கு யூ நீட் தி பிளான், தென் அனலைஸ் மிஸ்டேக்ஸ். நிறைய பேர் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்ததுக்கு அப்புறமா அதுல என்னென்ன தப்பு பண்ணோம், எதுக்காக தப்பு பண்ணோம், எந்த விஷயம் நம்மளுக்கு தெரியல, எது தெரிஞ்சிருக்கு, எதை நான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாமையே என்ன பண்ணுவோம், அடுத்த டெஸ்ட்டுக்கு போவான். அவனும் பண்ணுவானா, பண்ண முடியாது. அப்ப இந்த டாப்பர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸை சால்வ் பண்றாங்க. அப்ப நான் டாப்பரா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும், டெய்லி பேசிஸ்ல சால்வ் பண்ணணும், டெய்லி ரிவைஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் எதனா டெஸ்ட் எழுதுனா உட்காந்து அந்த கீஸை கிடைச்சதுமே டக்குன்னு உட்காந்து என்ன பண்ணணும், எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கேன், எங்க கரெக்ட் பண்ணணும், எந்த கான்செப்ட்ஸ் எனக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன், எப்படி நான் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டே ஃபோக்கஸ்ட் அகைன் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே ஃபோக்கஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா இருக்கிறதுக்கு பண்றப்ப யுவர் ஐடென்டிட்டி ஷேப் யுவர் ஆக்ஷன்ஸ். கரெக்டா. அப்ப நான் டாப்பர்ன்றப்ப ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் எப்படி இருப்பாரு பாருங்க, யார்கிட்ட பேசுறப்ப எப்படி இருப்பாரு, ஒரு ரிச் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாரு, ஒரு ஃபோரம்ல வந்து பேசுறப்ப, ஒரு பணத்தை பத்தி பேசுறப்ப ஒரு பணக்காரன் எப்படி பேசுவாரு, இல்ல பணமே இல்லாதவர் எப்படி பேசுவாரு. பணமே இல்லாதவர் நினைக்கிறவருடைய பேச்சையை கவனிச்சு பாருங்க, பணம் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசுறவருடைய பேச்சை கவனிச்சு பாருங்க, அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு டாப்பர் பேசுறதுக்கும் ஒரு மார்க்கே வராத குழந்தை பேசுறதுக்கும் எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப நம்ம திங்க் பண்ணணும், நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் பண்ணுவேன், என்னால முடியும், நான் தான் டாப்பர் அப்படின்னு நினைக்கிறப்ப நான் மைண்ட் செட் சேஞ்ச் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நீ நினைக்கிறியோ அந்த ஆக்ஷன் நீ ப்ராப்பரா பண்றீங்களா அப்படின்றத
செக் பண்ணிக்கணும். அப்ப இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப்பர் பண்றாங்கன்னா நானும் டாப்பரா இருக்கணும், நானும் சீட் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க இது டெய்லி பேசிஸ்ல யாராவது உங்களை புஷ் பண்ணி பண்றாங்கன்னா நடக்காது. புஷ் பண்றப்ப என்ன ஆகும், உங்களுக்கு ப்ரெஷர் கிடைக்கும், ப்ரெஷர் ஆயிடும். இதுவே நீங்களா பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ப்ளஷர். அப்ப உனக்கு பிளஷர் வேணுமா ப்ரெஷர் வேணுமா அப்படின்றப்ப பார்த்தோம் அப்படின்னா, உனக்கு பிளஷர் வேணும்னா நீயா இண்டிவிஜுவலா எடுத்து நான் தான் பண்ணுவேன், நான் செய்வேன், என்னால முடியும் அப்படின்றப்ப யூ வில் கெட் த பிளஷர். யாரோ ஒருத்தர் இத பண்ணு, இதை செய்வி, இதை காலையில எழுதுக்கோ, இதை ஒர்க் அவுட் பண்ணு, இது செஞ்சியா, இது பண்ணியா அப்படின்றாங்க. என்னடா இது நைன்றாங்கன்ற மாதிரி யூ வில் கெட் த ப்ரெஷர். ரைட்டா? டிசைட் பண்ணு. ஆர் யூ எ டாப்பர், ஆர் யூ எ ரேங்கர், ஆர் யூ அச்சீவர், ஆர் யூ சக்சஸ்ஃபுல் பர்சன்? அதை நீ தான் டிசைட் பண்ணணும். நீ டிசைட் பண்ணா அந்த மாதிரி வந்துடும். அப்ப அந்த மாதிரி டிசைட் பண்ணுமா அவன் என்ன பண்றானோ அதான் பண்ணணும். நிறைய பேர்னா அவன் என்ன பண்றான், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அங்கங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கான், அதை போய் பேட்டி கொடுக்கறது இல்ல. அவன் என்ன பண்ணானோ அதை பண்ணா நீ ஆல்சோ என்ன பண்ணலாம், after completing result you also will speak with others. You can share your experience. ரைட்டா? உன்னுடைய சக்சஸ் ஸ்டோரியை வந்து நீ சொல்ல முடியும். ரைட்டா? அவன் சக்சஸ் ஸ்டோரி சொல்றான், அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்ல, அவன் அதிர்ஷ்டம் இருக்கட்டும், அது இஷ்டமா அது எப்படி வந்தது அப்படின்றத என்ன பண்ணிருப்பான், அவன் ட்ராக்ல போட்டு ஃபாலோ பண்ணிருப்பான். அந்த விஷயங்களை டெய்லி பேசிஸ்ல பண்ணிருப்பான். பண்ணாமையே ஜெயிச்சிருப்பானா, ஜெயிக்க மாட்டான். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டாப்பர் என்ன பண்றான், கிளாஸுக்குலாம் நிறைய வராது இல்ல, அவன் வீட்டுல உட்காந்து படிக்கிறான் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவான், அவன் வீட்டுல உட்காந்து படிக்கிறான், இவன் லீவ் போட்டுருவான், வீட்டுல உட்காருவான், படிப்பானா படிக்க மாட்டான், அவன் படிச்சுனா மார்க் வரும், நீ படிக்கிறியா மார்க் வரல. அப்ப டிஃபரன்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து செட் பண்ணணும். தென் the 2 minutes start rule அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. இந்த ரூல் வந்து ரொம்பவே முக்கியமானது. the hardest step is starting. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம். எதனா ஒண்ணு பாத்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னா இந்த நடக்கும் தானா நடக்கும் அப்படின்லாம் தானாலாம் எதுவுமே எப்பயுமே நடக்காது. அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் பிளானிங் லாங் ஹவர்ஸ் பிகின் ஸ்மால். இது பண்ணணும்ப்பா, 1.5 hour நான் பிளான் பண்ணேன், எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்றதோட கிடைக்கிற டைம்ல ஒரு 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல இப்படி அப்படின்றத ஒரு ஸ்டார்ட் பண்ணி, என்ன எனக்கு எதுவுமே வரல, அட்லீஸ்ட் ஒரே ஒரு பேராகிராஃப் படி, ஒரே ஒரு ஃபார்முலா மக்கப் பண்ணு, ஒரே ஒரு வந்து சம்ம போட்டு பாரு, ஒரே ஒரு வந்து பாத்தீங்கன்னா டெரிவேஷன்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாரு, ஒரு டயக்ராம்ல என்ன இருக்குன்றத செக் பண்ணி பாரு. இந்த மாதிரி சின்ன விஷயங்களை 2 நிமிஷம் அப்படின்னு 2 நிமிஷம் அப்படின்றது ஓகே. நான் நீ 10 hour படிக்க போறேன், 10 hour அப்படின்றப்ப மைண்ட் என்ன காணும், டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடும். ஒரு கொஸ்டின் போட்டு பாக்குறேன்ப்பா, ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அடுத்த கொஸ்டின் பார்த்து பார்த்தப்பா, அடுத்த கொஸ்டின் அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியா வந்து அடிக்க முடியுது. ஆர்டர் ஸ்டெப் இஸ் ஸ்டார்டிங். இன்ஸ்டெட் ஆஃப் பிளானிங் லாங் ஹவர்ஸ் பிகின் ஸ்மால், சால்வ் 1 MCQ, revise 1 concept, then வந்து பாத்தீங்கன்னா look at one diagram. அதான் சொல்றேன், ஒரு விஷயத்தை, ஒரு சின்ன விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். இல்லைன்னா லாங் ஹவர்ஸ் பிளான் பண்ணி உட்காருவோம், ஐயோ இதெல்லாம் பண்ணணுமா, 50 சம்ம போடணுமா, ஒரு சம்ம போடு, இவ்வளோ ரிவைஸ் பண்ணணும், ஒரே ஒரு கான்செப்டை ரிவைஸ் பண்ணும். புரியுதா? அப்ப சின்ன விஷயங்களை நம்ம ஸ்பிளிட் பண்ணி ஒர்க் பண்றப்ப ஈஸியா வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதனால இந்த ரூல் ஒரு 2 நிமிஷத்துல நான் இது பண்ணணும் அப்படின்றத பண்ணுங்க. அது பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்கா என்ன மைண்ட் பண்ணிட்டுமே அப்படின்னு அடுத்தது போறதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஸ்டார்டிங் removes the resistance, action creates momentum. நீங்க சின்ன விஷயங்களை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா you will get the momentum. அப்ப momentum is very important அப்படின்றப்ப என்ன பண்ணுவோம், சின்ன விஷயங்களை ஸ்பிளிட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், 2 நிமிஷத்துக்கு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி அந்த 2 நிமிஷம் விஷயத்துல நீ சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன்னா அடுத்த ஸ்டெப் போறதுக்கு ஈஸியா இருக்கும். you will get the momentum. Why students procrastinate, ஏன் தள்ளி போடுறாங்க? இந்த procrastinate பண்ற மூலமா அது நம்மளுக்கு நல்லது நடக்குமா அப்படின்றது கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நாளைக்கு பாத்துக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயமே நடந்து போடும், எக்ஸாமே முடிஞ்சிடும், ரிசல்ட் வந்துடும். நான் அப்பயே நினைச்சேன்பா பண்ணணும்னு, பண்ணியா பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்றதான் நம்ம வச்சுக்கணுமே தவிர நினைச்சுக்கிட்டே இருந்தா நடக்குமானா நடக்காது. அப்ப the brain prefers easy rewards. சோசியல் மீடியால போய் பார்க்கணும், தென் வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிட்டு இருக்கணும். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து நிறைய இருக்கும். அதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமா ஸ்டடி கிவ்ஸ் டிலைட் ரிவார்ட்ஸ். அதனாலதான் நிறைய பேர் படிக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா தயக்கம் இருக்கு. இது படிச்சு முடிச்சு 1 year ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் போய் காலேஜ்ல ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அப்பா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டோபமைன் வந்து வர்றதுக்கு டைம் எடுக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்ன்ற மாதிரி சோசியல் மீடியாலாம் பார்த்ததுமே டக்குன்னு ஒரு அடுத்தது ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம் பாருங்க. அந்த மாதிரி இமிடியேட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். பட் வாட் இஸ் த யூஸ் ஃபார் தட்? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்டலா அப்செட் ஆயிடுவோம், எந்த விதமான ஃபோக்கஸும் இருக்காது, நம்மளுடைய கோலை வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணக்கூடிய ஒரு லெவல்ல நம்ம இருக்க மாட்டோம். லாஸ்டா அல்டிமேட்டா தோத்து போடுவோம். பட் இமிடியேட்டா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஹாப்பினஸ் இருக்கும். பட் வாட் இஸ் த யூஸ் ஃபார் தட் அப்படின்னு பாக்குறப்ப இதெல்லாம் வந்து நமக்கு நல்லா இருக்கும். பட் கன்சிஸ்டன்ஸா நம்ம அதை பண்றப்ப ஸ்டடிங் கிவ்ஸ் டிலேட் ரிவார்ட்ஸ். So reduce the starting efforts, right? அப்ப என்ன பண்ணணும், நம்ம small task trick the brain into a beginning.
நிறைய பேர் அதை ஸ்டார்ட் பண்றதுக்கே யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களால சின்னதா இது நான் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். எல்லாருமே உட்காந்து 2 நிமிஷத்துல பண்றதுக்கு சொல்லல. ஒரு 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 இதுல வந்து ட்ராக்ல வரணும் அப்படின்றப்ப நம்ம ஏதாவது ஒரு பண்ணாதான் வரணும் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் திஸ் மெத்தட், ரைட்டா? ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் யுவர் ஸ்டடி என்வரான்மெண்ட் ஸ்டடி என்வரான்மெண்ட். தூங்குற இடத்துலயே படிக்கிறது, படிக்கிற இடத்துலயே தூங்குறது, இதெல்லாம் வந்து நல்லதே இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, படிச்சுட்டே இருப்போம், அப்படி உட்காந்து தூங்கிட்டு இருப்போம். இதெல்லாம் வேலைக்காகுமா? எல்லாம் வேலைக்காக. அப்ப என்ன ஆகும், அந்த இடத்துல போனாலே தூக்கம் தான் வருமே தவிர படிக்கிற ஒரு என்வரான்மெண்ட் கிரியேட் ஆகாது. உங்களுக்கு ஒரு ஸ்டடி டேபிள் வச்சுட்டு இருப்பீங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து அதுக்கான ஸ்பேஸை கொடுத்து கரெக்டா படிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க, பண்றதுக்கு வச்சிருக்காங்க, அதுக்கான டைமை கொடுத்துருக்காங்க, பிரேக் கொடுக்குறாங்க, சாப்பிட்றதுக்கு டைம் கொடுக்குறாங்க. இதெல்லாமே என்ன ஒரு என்வரான்மெண்ட் பக்காவை கிரியேட் பண்ணணும். அந்த இடத்துல போயிட்டு தூங்கிட்டு தான் வச்சுங்க, தூங்கு முடிஞ்சு ஆயிடுவீங்க, ரைட்டா? அதனால எந்த இடத்துல எது பண்ணணுமோ அதை தான் வந்து பண்ணணும். படுக்கிறதுக்கு பெட் இருக்கா, பெட்ல தான் படுக்கணும். பெட்ல உட்காந்து சில பேர் படிப்பாங்க. அப்ப எப்படி அந்த படிப்பு போறதுக்கு நிறைய உட்காந்துட்டு பெட்லயே உட்காந்து படிச்சுட்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அவங்க உட்காந்துட்டு எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும், அந்த தூக்க எண்ணங்கள் தான் இருக்குமே தவிர அவளுக்கு வந்து ஸ்டடிஸ் என்ன ஃபோக்கஸ் பண்ணி படிச்சோம் அப்படின்ற எண்ணங்களே வரதுக்கான வாய்ப்புகள் கிரியேட் எ ஃபோக்கஸ்டு ஸ்டடி ஸ்டெப். அப்ப என்ன பண்ணணும், புக்ஸ் ஓப்பன் ஆன் டெஸ்க், தென் போன் கெப்ட் அவே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் என்ன சார் பண்றது? எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் திருப்பி நிறைய பேர் நம்ம பேசிட்டே இருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் யாருக்கு தெரியாது. ஃபார்முலா ஷீட் வந்து வால்ல ஒட்டி வைக்கணும், பாக்குறப்பெல்லாம் திருப்பி நம்ம வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். தென் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் வந்து கிளீனா இருக்கணும். தென் வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் லைட்டிங் ஃபெசிலிட்டி இருக்கணும். இதெல்லாம் வந்து ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணிக்கிறோமா அப்படின்றத கொஸ்டின் மார்க். அதனால தான் நம்ம இன்சிஸ்ட் பண்றது. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு போய் கமெண்ட்ல கூட போடுவீங்க, என்னத்த இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு. பட் இதெல்லாம் என்னத்த தான், ஆனா பண்றோமா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டா பண்றப்ப குட் என்வரான்மெண்ட், ரெடியூஸ் டிஸ்ட்ராக்ஷன். நம்ம படிக்க ஆரம்பிப்போம், அப்பதான் நோட்டிபிகேஷன் டிங்கின்னு அடிக்கும். அப்ப என்ன ஆகும், மைண்டு டங்குன்னு அங்க போகுமே தவிர ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் இருக்கு. அதனால அதெல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே போலதான் பேரண்ட் கூட வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன வீடியோல பசங்களை உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு ரூமை கிரியேட் பண்ணிட்டு வெளியில உட்காந்து டிவியை போட்டு சவுட்டா வச்சோம்னா என்ன ஆகும், பசங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதனால எல்லாத்துக்குமே நம்ம பேரண்ட் சைட்லயும் நம்ம சப்போர்ட் பண்ணணும், குழந்தைகளும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த பவர் ஆஃப் ஃபிக்ஸ்டு ஸ்டடி ஜோன், டெஸ்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோக்கஸ். அங்க வந்தாலே படிக்கணும்ப்பா அப்படின்ற மைண்ட் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அவாய்ட் ஸ்டடிங் எவ்ரிவேர். எங்க பார்த்தாலும் உட்காந்து நாங்க போய் உட்காந்து போது சில பேர் எல்லாம் அப்படியே சாஞ்சின்னு படிக்கிறது, நெக்கு படுத்துன்னு படிக்கிறது, கையில தலை வச்சு படிக்கிறது, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போச்சரே இருக்கக்கூடாது. அப்படி ஸ்டடி பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த முதுகு தந்து வளையவே கூடாது. இந்த மாதிரி ஸ்டடியா இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரெயினும் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்லயும் வந்து போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் பக்காவா இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல எல்லாம் பாருங்க, இந்த ஆர்மி பீப்புள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, அப்படி வேரக்ஷனா அப்படி நிப்பான் பாருங்க, ஸ்டடியா இருப்பான், பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்டா இருக்கும். எங்கன்னா ஒருத்தவங்க இங்க இருந்து அடிப்போம், அந்த மாதிரி கிடைக்கும். சில பேர்லாம் அப்படியே நோஞ்சி போன மாதிரி, நோஞ்சா மாதிரி, இந்த கோழி உரிச்சி தொங்க விட்ட மாதிரி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து சரியே கிடையாது. காலை தூக்கி மேல வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கான ஒரு இதுவே வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காது, ரைட்டா? அதனால அவாய்ட் ஸ்டடிங் எவ்ரிவேர், யூஸ் ஒன் டெடிகேட்டட் ஸ்டடி பிளேஸ் டெய்லி. அதுக்காக ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிளியரா பண்ணி கொடுத்தாங்க. பட் வீட்டுல இருந்து படிக்கிறப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். ஸ்டடிங் இன் த சேம் லொகேஷன் builds a mental trigger after some time. This is equal to focus. அங்க போனாலே படிக்கணும்னு என்ன வந்துடணும்ப்பா. போற இடத்துல அப்படியே உட்காந்து தூங்கலாம், ரிலாக்ஸா இருக்கலாம், பேசலாம், அந்த இடத்துல உட்காந்து படிக்கலாம்னா அந்த என்வரான்மெண்ட் என்ன இருக்கும், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு இடத்துல போய் உட்காந்து புக் எடுத்து அந்த மைண்ட் வந்து தானா பண்ணு, இது படிக்கிறதுக்கான பிளேஸ், நம்ம அதுதான் பண்ணணும் அப்படின்றது. அதனால அந்த விஷயங்களை நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப. நெவர் மிஸ் 2 days. ஏற்கனவே நான் வீடியோ ஸ்டார்ட் பண்றப்பே சொன்ன பாத்தீங்களா, ஒரு விஷயம் எடுத்தோமா ஒரு நாள் பண்ணுவோம், 2வது நாள் வந்து பண்ணுவோம், 3வது நாள் என்ன பண்ணுவோம், சரி ஒரு நாள் தானே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ப்பா, 2 நாள் டைட்டா படிச்சிட்டோம் அப்படின்னு, சரி பரவாயில்ல ரிஸ்க் எடுத்துக்கிட்டு சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஓகே. ஆனா அந்த ஓகே அப்படின்றதுக்குள்ள அடுத்த நாள் வந்துடும், இன்னைக்கு கூட கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா போச்சு. ஒரு நாள் ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணுமே தவிர அது அப்படியே டிராக் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டிராக் ஆகி இழுத்துரும். அப்ப நீங்க மேக்ஸிமம் ஒரு நாள் ரிலாக்ஸேஷன், 2வது நாள் வரப்ப இல்ல நான் அடுத்தது போகணும் அப்படின்றத you have to create. Missing 1 day is normal. Missing 2 days creates habit. 2வது நாள் போகிறப்ப என்ன ஆகும், மைண்ட் செட் கிரியேட் ஆயிடும். ஓகே இப்படிதான் நம்ம பழக்கணும் அப்படின்னு. நிறைய விஷயங்கள் நானே வந்து பார்த்திருக்கேன். சில விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்னு டைம் அலாட் பண்ணிருப்பேன். ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் லோட் இருக்கனால சரி கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாமே அப்படின்னு அந்த ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். 3வது நாள் சரி நேற்று ரிலாக்ஸ் பண்ணும், இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். 4வது நாள் வந்து பாத்தீங்கன்னா தொடவே மாட்டோம், அப்படியே டிஸ்கண்டினியூ ஆயிடும், பண்ணவே முடியாது, ரைட்டா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வராம இருக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம தான் வந்து ஸ்டெப் எடுக்கணும். ரூல், if today is missed, tomorrow must be strong.
இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த வாட்டி என்ன பண்ணணும், நான் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஸ்ட்ராங் டிசிஷன் வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவ் ஒரு மொமெண்டம் டூரிங் ப்ரிப்பரேஷன். அந்த மொமெண்டம் இல்லைன்னா காலி. அதனால நம்ம தான் என்ன பண்ணணும், செல்ஃபா தான் எல்லாமே நடக்கணும். யாரோ வந்து புடிச்சு புஷ் பண்ணி உன்னை அடிச்சு தூக்கி மேல நிறுத்தி வைப்பாங்க அப்படின்றதெல்லாம் கனவெல்லாம் காணவே காணாதீங்க. அதெல்லாம் இப்போதைக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. நீங்க நினைச்சாதான் முன்னேற முடியும், நீங்க நினைச்சாதான் ஜெயிக்க முடியும், நீங்க ஆக்ஷன் போட்டாதான் அடுத்த ஸ்டெப் நீங்க போக முடியும் அப்படின்றத நீங்க ஸ்ட்ராங் வச்சுட்டு என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் போறதுக்கு பார்க்கணும். நீங்க தான் பண்ணணும். சூஸ் த ரைட் ஸ்ட்ரகிள். ப்ரிப்பரேஷன் இஸ் டிஃபிகல்ட் பட் சூஸ் ப்ரொடக்டிவ் டிஃபிகல்ட்டி. ரைட்டா? இன்னைக்கு வந்து ஜெயிக்கிறது வந்து கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள் நம்ம எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படின்றத பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பண்ணணும். ஃபோக்கஸ் ஆன் என்சிஆர்டி. நம்ம நீட்டிவ்ல ஸ்கோர் வாங்கணும்னா என்ன பண்ணணும், என்சிஆர்டி மாஸ்டர் பண்ணுவோம். இதுதானே. அப்ப ஒவ்வொரு பேஜ்ல என்ன இருக்கு, என்ன ஏது இருக்கு அப்படின்றத கிளாரிட்டி எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அது சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் முடிச்சோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பண்ணணும். கான்செப்ட்ஸை வந்து கிளாரிட்டி வச்சுக்கணும். தென் மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். தென் மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சதுமே எரர் இருக்கும், எரர்ல என்ன இருக்குன்றத பார்த்துட்டு கிளாரிட்டி எடுத்துட்டு எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கணும் அதெல்லாத்தையும் என்ன பண்ணும், ரெக்டிஃபை பண்ணும். அது மூலமா என்ன அவாய்ட் வேஸ்டிங் டைம் ஆன் ரேண்டம் மெட்டீரியல். நிறைய பேர் வந்து படிக்கிறதுல கூட மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மெட்டீரியல் வச்சிருப்பான். என்சிஆர்டி தான் மாஸ்டர் பண்ணும், அப்புறமா பிஒய்கிஸ் தான் வேணும், இல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஒரு மெட்டீரியல் வேணும். இங்க ஒண்ணு இந்த ஒரு சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு படிப்பான், பக்கத்துல ஒரு பையன் வச்சிருப்பான், அதை வாங்கி வச்சிருப்பான். பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவனை வச்சிருப்பான், போன வருஷம் படிச்சதுல ஒண்ணு வச்சிருப்பான். இந்த மாதிரி ஒரு 10 மெட்டீரியல் தூக்கி வச்சிருப்பான், ஒண்ணுமே படிக்க மாட்டான், ஒண்ணுமே கம்ப்ளீட்டா இருக்கு. ஆழ உழுணுமே தவிர அகல உழக்கூடாது. ஆழ உழறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் கெட் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஒரு கான்செப்ட் இன்னும் தெரிஞ்சுக்கணும், என்ன தெரியும், அந்த புக்ல படிச்சுன்னா இன்னொரு வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி அந்த புக்கை தெளிவா பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா யூ வில் கெட் கிளாரிட்டி. தென் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் ஆல்சோ யூ கேன் அவாய்ட். பட் நிறைய மெட்டீரியல் இதுல என்ன படிச்சேன் அதுல என்ன படிச்சேன்னு தெரியாது, அவன் ஒருத்தன் சொல்லிப்பா மாத்தி சொல்லிடுவான், லாஸ்ட்ல கன்ஃபியூஸ் ஆயிடும். ரைட்டா? அதனால இதுல வந்து நீங்க ரொம்ப தெளிவா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். பிரேக் த யூஜி சிலபஸ். சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 87 டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா கரெக்டா பக்காவா வந்து பிளான் பண்ணி வந்து என்ன பண்ணுவோம், ஸ்பிளிட் அப் பண்ணி பண்ணுவோம். தி சிலபஸ் பிகம்ஸ் ஈஸியர் வென் டிவைடட். கரெக்ட் தானே? இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்றப்ப இந்தியா அதெல்லாம் ஒத்துமையா இருந்ததுனால ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன பண்ணா, பிரிச்சா பாருங்க, அடிச்சான், புடிச்சிட்டான். அதுதான், அவ்வளவுதான். டிவைடட் ரூல் இருக்கு இல்லையா, அந்த ரூல் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கான வாய்ப்புகளே இருக்கு. அப்ப சிலபஸ் பெருசா வச்சுட்டு நான் 22 லெசன் இருக்கு, அப்பா நான் எப்படி படிக்கிறது, 22 லெசன் இருக்கு நான் எப்படி படிக்கிறது, 36 லெசன் இருக்கு நான் எப்படி படிக்கிறது, 28 லெசன் இருக்கு, இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் ஒரு லெசன் ஸ்பிளிட் பண்ண, இந்த கான்செப்ட் இன்னைக்கு படி, இந்த சப் டாபிக் என்ன படிக்கலாம், 10 சம்ஸ் இன்னைக்கு போடலாம் அப்படின்றது என்ன பண்ணும், சிம்பிளிஃபை பண்ணி சிலபஸை வந்து பக்கா பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் மைக்ரோ கோல்ஸ் பயாலஜி, ஒரே ஒரு டயக்ராம் போடுறேன் அப்படி, இல்ல இதுக்கு ஒரு டாபிக் படிக்கிறேன், இல்ல இதுல இருந்து இந்த சம்ஸ் போடுறேன். அதே போல பிசிக்ஸ்ல இன்னைக்கு ஒரு ஃபார்முலா முடிச்சு நம்ம எனக்கு நைட்டு முடிச்சு படுக்கிறதுக்குள்ள இந்த ஃபார்முலா பக்காவா நான் எப்ப கேட்டாலும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 5 நான் எம்சிக்யூ போடணும், இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவோம், ரியாக்ஷன்ஸ் வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு 10 ரியாக்ஷன் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளா போட்டு ஃபுல் இயர் ஒர்க் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ண முடியும். லாஸ்ட் டைம்ல உட்காந்து இதெல்லாம் பண்ணணும்னா நடக்குமா? இதெல்லாம் நடக்காது. இப்ப சொல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் இயர் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏதோ ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து உட்காந்துட்டு நான் பண்ணிட்டேன் நான் சாதிச்சிடுவேன் அப்படின்றதெல்லாம் கொஸ்டின் மார்க்கர் கூட. ரைட்டா? ஸ்மால் ப்ரோக்ரஸ் டெய்லி ரிமூவ்ஸ் ஓவர். ரைட்டா? அதனால நம்ம அதை வந்து பார்த்தே ஆகணும். தி 1% இம்ப்ரூவ்மெண்ட் ரூல் improve slightly every day. Example 5 more correct MCQs, 1 week topic improved, faster calculations. இதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ற அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அக்குமுலேட் இன்டு மேஜர் ரிசல்ட்ஸ். இப்படிதான் நடக்குது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல பாத்துக்கலாம், எக்ஸாம் முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணா அடிச்சிடலாம். என் பேரண்ட் வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என் பையன் சார் போர்டு எக்ஸாம்ஸ்ல எல்லாம் படிக்கவே இல்லை சார், அந்த மார்ச் மாசம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 1 மாசம் எடுத்தான் சார், மார்க் அப்படி வாங்கிட்டான் சார் அப்படின்னும். அதே மெத்தட வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ட்ரை பண்ணலாமா? சான்ஸ். ரைட்டா? த்ரூ அவுட் இயர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான விஷயங்களை இப்ப நம்ம சொன்னதை 1% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத நம்ம பண்ண எண்ட் ஆஃப் த இயர் ஆட்டோமேட்டிக்லி வில் கெட் த ரிசல்ட். ஆனா நிறைய பேர் இதுலயும் அதே போர்டு எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜியே ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் நடக்குமா? நடக்காது. ட்ராக் யுவர் ப்ரிப்பரேஷன், இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை ட்ராக் பண்ணுங்கடா அப்படின்னா ஒரு ஷெட்யூல போடுங்க, ஒரு ட்ராக்கரா போடுங்கன்னா சார் டைம் வேஸ்ட்ன்றவங்கலாம் இருக்கு. பட் இட்ஸ் சேவ்ஸ் டைம்ஸ். ட்ராக்கர் போடு, டெய்லி டார்கெட் பிளானர் வச்சுக்கோ அப்படின்றப்ப டெய்லி ட்ராக்கர் பிளானரா அது எழுதுறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகுது தெரியுமா அப்படின்வான். கடை பாவி 50 நிமிஷம் எதுல வேஸ்ட் பண்றேன்னு கண்டுபிடிக்க போயிடணும்டா, அதுதானே வேணும் அப்படின்றப்ப என்ன சார் இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண சொல்றீங்க. பட்
இட்ஸ் ப்ரூவன் மெத்தட். அப்ப இதை நம்ம பண்ணணும். சீரியஸ் அப்ரிஹென்ஷன் ஆகும். நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சாதானே நான் எனக்கு ரிசல்ட் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். நான் ப்ரொடக்டிவா பண்ணேன்னா எப்போ தெரியும்? நான் கரெக்டா நான் வந்து பண்றதை காலையில இருந்து நைட் வரைக்கும் காலையில ஸ்டார்ட் பண்ணா 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா 9ல இருந்து 10 என்ன பண்ணிருக்கேன், 10ல இருந்து 11 என்ன பண்ணிருக்கேன், 11ல இருந்து 12 என்ன பண்ணிருக்கேன், 12ல இருந்து 13 என்ன பண்ணிருக்கேன், 13ல இருந்து 14 என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கம்ப்ளீட்டா ஒரு நாளோட ட்ராக் நான் வைக்கிறப்பதான் நான் கரெக்டா நான் ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கும், ஆனா ரிசல்ட் பாத்தீங்கன்னா பூஜ்ஜியமா இருக்கும். அப்ப என்னன்னா ட்ராக் வந்து கரெக்டா வைக்காதனால என்ன ஆகுது, பசங்களுக்கு எதை படிச்சோம் எதை படிக்க கூடாது, எதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், படிக்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னே தெரியாம நாள் ஃபுல்லா பண்ணுவான், ஆனா பண்ண மாதிரியே இருக்கும், ரிசல்ட் வரப்ப ஒண்ணுமே இருக்காது. அப்ப இந்த பிளானர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப ட்ராக் எதெல்லாம் இருக்கணும், மார்க் டெஸ்ட்ல ஸ்கோர் நான் எவ்வளவு வாங்கினேன், போன மார்க் டெஸ்ட்டுக்கோட ஸ்கோர் என்ன, இந்த மார்க் டெஸ்ட்டுக்கோட ஸ்கோர் என்ன, இங்க போன வாட்டி நான் எரர் பண்ணப்ப என்ன கொஸ்டின்ஸ் நான் எரர் பண்ணேன், இந்த வாட்டி என்ன எரர் பண்ணேன், அப்ப வீக் சாப்டர்ஸ் என்ன எனக்கு என்ன ஸ்ட்ராங் சாப்டர்ஸ் என்ன, நான் அதுல எப்படி ஒர்க் பண்ணேன், நேத்துக்கு எவ்வளவு டைம் கொடுத்துருக்கேன், அதுல இன்னைக்கு எவ்வளவு டைம் கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வருது அப்படின்றது மாதிரி பாத்தீங்கன்னா டெய்லி பிராக்டிஸ்க்கு எவ்வளவு டைம் போடுறேன் அப்படின்றத கிளியரா வைக்கிறப்பதான் கரெக்டா நான் அடுத்த நாள் என்ன பண்ணணும். இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிளானர் பண்றதுக்கு முன்னாடி நாளைக்கோட பிளானர் இன்னைக்கு நைட்டே வந்து ஒர்க் அவுட் பண்ணும். நான் காலையில ஸ்டார்ட் பண்ணேன்னா நைட் வரைக்கும் என்ன பண்ண போறேன், நிறைய பேர் என்ன பண்றப்பதான் அந்த பிளானரே போடுவான், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்ப நைட்ல இன்னைக்கு நான் மண்டே இருக்கேன், நான் டியூஸ்டே நான் என்ன பண்ணேன், மண்டே நைட் படுக்கிறப்பே என்னுடைய டே பிளானர் ரெடி ஆயிடும். அதே போல நான் வந்து டியூஸ்டே வந்து படுக்கிறப்ப காலையில பண்ண பிளானர்லாம் கரெக்டா பக்காவா பண்ணிட்டேன்னா அடுத்த நாளுக்கு பிளான் பண்ணிட்டேன்னா அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கிறப்பதான் ட்ராக் பண்ண முடியும். நிறைய பேருக்கு என்ன பண்றதுனே தெரியாது, ட்ராக்கே பண்ண மாட்டாங்க, என்ன பண்றதுக்கு ஒரு பிளானரும் இருக்காது, அப்படின்ற ஒரு ரிசல்ட் வருமா, வராது. அப்ப இவ்வளவுதான் எம்சிக்யூ போடணும்னா அவ்வளவு எம்சிக்யூ நான் போட்டேனா அப்படின்றது எப்போ தெரியும், நைட்ல வந்து செக் பண்ணும். இன்னைக்கு நான் இந்த டாபிக் படிக்கணும்னு போட்டேன், அந்த 1 hour போட்டேன், அந்த டாபிக் தான் நான் படிச்சேனா அப்படின்றத ட்ராக்கர் வச்சுட்டு இருந்தாதான் செக் பண்ண முடியும். அப்ப நான் பண்ணலையா, எங்கெல்லாம் லேக் ஆயிருக்கு, நான் உட்கார்ந்து படிக்கவே இல்லை, நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன், அதை எல்லாத்தையும் பக்கா பண்ணி நம்ம டைம் வேஸ்டே பண்ணாம அடுத்த லெவலுக்கு நம்ம போறதுக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், டெய்லி உங்களோட ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டார்கெட் பிளானர் இஸ் டெய்லி டார்கெட் பிளானர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் செக்கிங் த பிளானர் ஆல்சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட் தி எண்ட் ஆஃப் தி டே ட்ராக்கிங் ஹெல்ப்ஸ் யூ அட்ஜஸ்ட் யுவர் ஸ்ட்ராட்டஜி. நான் பார்த்தேன்னா எதனா ஒன்று தப்பு பண்ணிருப்பேன், இல்லாத சில விஷயங்கள் எல்லாம் பண்ணியே இருக்க மாட்டேன். அப்ப இதெல்லாம் நான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது நான் கரெக்டா பண்றேன் மானிட்டர் பண்றதுக்கும் நம்மளுக்கு என்ன வேணும், பிளானர் வந்து வேணும். ரைட்டா, அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பில்ட் எ ஸ்ட்ராங் சிஸ்டம், லாங் ப்ரிப்பரேஷன் பிகாஸ் ஸ்டெபிலிட்டி. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள்ல முடிச்சு போற விஷயம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா என்டையர் த்ரூ அவுட் இயர் ஒர்க் பண்ணி இதுல ரிசல்ட் எடுத்துட்டு வரணும் அப்படின்றப்ப ஸ்லீப் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 6ல இருந்து 8 மணி நேரம் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட் ப்ரிப்பேர் பண்றப்ப 7-8 மணி நேரம் தூங்குறதெல்லாம் அதெல்லாம் வந்து ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங். பட் ஜென்ரலா ஒரு டாக்டர் கிட்ட போறப்போ வந்து 8 hour தூங்கணும்ன்றாரு. 8 hour தூங்கணும் டாக்டர் கிட்ட போயிட்டு நீ எத்தனை அவரைப்பா தூங்கணும் எம்பிபிஎஸ் எக்ஸாம்ஸ் வரப்பா அப்படின்னு கேட்டு பாருங்க, தெரிஞ்சிடும். ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் உபதேசம் வந்து ஈஸியா சொல்லிடலாம் 8 hour தூங்கணும் அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலா ப்ரிப்பரேஷன் பண்றவங்களுக்கு தான் தெரியும். இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்க மோடி கிட்ட போயிட்டு எத்தனை hour தூங்குறீங்கன்னு கேட்டு பாருங்க, 8 hour தூங்குவாரு. அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு ஒலிம்பிக் வந்து மெடல் வாங்கினவரோ இல்லன்னா இன்னைக்கு ஃபேமஸா இருக்கக்கூடிய இந்தியன் கிரிக்கெட்ல இருக்கிறவர்கிட்ட போயிட்டு 8 hour தூங்குறீங்களான்னு கேட்டு பாருங்க, ஜெயிச்சவன் தான் 8 hour தூங்க மாட்டான். 4 hour இட்ஸ் மோர் தென் எனஃப். ரைட்டா, அதனால சொல்றவன் சொல்லிட்டே இருப்பான் அதெல்லாம் சிஸ்டம் வேணும், பில்ட் பண்ணணும், இது தூங்கணும் அப்படின்லாம் சொல்லுவான். அதெல்லாம் வந்து ஓகே, பிராக்டிக்கலா வந்து ஜெயிக்கிறவனுக்கு அதெல்லாம் இல்ல. ஜெயிக்கணும் வெறித்தனமா இருக்கிறவன் 4 hour வந்து ஸ்லீப் இஸ் மோர் தென் எனஃப். அவன் என்ன காலையில இருந்து உட்கார்ந்து 24 மணி நேரத்துல ஒர்க் அவுட் பண்ணான்னா 16 hour அப்படி அந்த டயர்ட்ல உட்கார்ந்து 4 hour தூங்கினானா 12 hour தூங்கினா கூட கிடைக்காத எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா 4 hours கிடைச்சிடும். ஏன்னா படுத்ததுமே தூங்கிடும். நான் பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அப்படி தூக்கம் வந்துதான் பார்த்தா தொப்புன்னு விடுற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்துடும். எப்படா தூங்கினா என்ன வந்ததுன்னே தெரியாது, அவ்வளவு டீப் ஸ்லீப் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்தை வச்சுக்கணுமே தவிர சும்மா புரண்டு 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் படுத்து கூட ஒன்னும் யூஸே கிடையாது. ஸ்லீப்பு வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப் 4 மணி நேரம் அழகா நீங்க ஒர்க் வந்து யாரு ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அவங்க எல்லாம் டீப் ஸ்லீப் தாராளமா கிடைக்கும். தூக்கத்தினால அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவங்க தூங்காம இருக்கதான் பிரச்சனை, தூக்கத்தினால பிரச்சனை கிடையாது. அப்ப லாங் ஹவர்ல தூங்குறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்ல. லாங் ஹவர் வந்து டீப் ஸ்லீப் 4 hour இருந்தா போதும். அந்த டீப் ஸ்லீப் யாருக்கு வரும் அப்படின்னா யாரு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி ட்ரைன் ஆகுதுன்னா அவன் போய் படுக்கிறப்ப துப்புன்னு விடுவான், காலையில கெட் ஃப்ரெஷ் எனர்ஜியோட எழுதும். ரைட்டா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு எழுதுமே ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஃபோக்கஸ் மெடிடேஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கரெக்டா என்ன சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. நம்மளுக்கு எது வருமா அதை பண்ணிட்டா, மூச்சு உள்ள போறது வெளில வரதை கவனிக்கணுமா, ஜஸ்ட் அப்சர்வ் ஃபியூ மினிட்ஸ், மைண்ட் வில் காம்.
ஸ்ட்ரெஸ் எல்லாம் எங்க போகணும்னே தெரியாது. ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரினா ஐ எம் ஃப்ரீ, ரிலாக்ஸ்டு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற எதுவுமே சொல்ல தேவையில்லை. காலையில இருந்துமே ஐ எம் ரிலாக்ஸ்டு டுடே, முடிஞ்சு போச்சு. ஐ எம் கெட்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுங்க. காலையில ஃப்ரெஷ் எனர்ஜி இருக்கு. அந்த 3:30 மணிக்கு 4:30 மணிக்கு எழுந்து உட்காந்துட்டு 5 மணி வரைக்கும் முதுகு தான்ட்டு வளையாம பெண்ட் ஆகாம யாரெல்லாம் பக்கா உட்காந்துருக்காங்களோ அவங்களாம் கம்ப்ளீட் எனர்ஜியோட டே ஃபுல்லா இருப்பாங்க. அந்த 4 மணிக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு 8 மணி வரைக்கும் தூங்குறவங்களுக்கு எல்லாம் எனர்ஜி எல்லாம் நான் சொல்லல. 8 மணிக்கு தூங்குறதுனால எனர்ஜி கிடைக்கிறது. அது யார் சொல்லிட்டாங்கன்னு தெரியல. அதை மாத்தணும் நம்ம சிலபஸ்ல. ஹெல்த், நியூட்ரிஷன் அண்ட் ஹைட்ரேஷன், அது இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். காலையில இருந்ததுமே காஃபி டீ குடிக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஏன் தண்ணி குடிக்கக்கூடாது? ஏன்னா காஃபி போடுறதுக்கும் டீ போடுறதுக்கும் பாலில் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் வாட்டர் கண்டென்ட் தான் நம்மளுக்கு 70% கிட்ட வாட்டர் கண்டென்ட் தான் நம்மளுக்கு பாடியில இருக்கு. வாட்டர் ஏன் எடுத்துக்கூடாது? காலையில எழுந்ததுன்னு அதான் சொல்லணும். சில ஹேபிட்லாம் நம்ம தான் வந்து கொண்டாடணுமே தவிர, எனக்கு சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ எனக்கு டீ குடிக்கலாம் பைத்தியம் முடிச்சிடும், எனக்கு காஃபி இல்லைன்னா அவ்வளவுதான் டென்ஷன், கை கால்லாம் உதறும். அதெல்லாம் ஹேபிட் பண்ணி வச்சிருக்கீங்களா? நல்ல விஷயங்களை ஏன் நம்ம ஹேபிட் பண்ணக்கூடாது? வாட்டர் எடுத்து குடிங்க. காலையில எழுந்துமே ஒரு 2 டம்ளர் குடிங்க, 2 சொம்பு குடிங்க, 2 லிட்டர் வாட்டர் குடிங்க. அப்புறம் பாருங்க எப்படி இருக்கும்னு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைட்டுக்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ ரொம்ப அருமையா இருக்கும், சூப்பரா இருக்கும். காலையில வாட்டர் குடிச்சா நல்லா அருமையா வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகும். இதெல்லாம் தான் நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கணும். ரைட்டா? யாரோ சொன்னாங்க நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும்னு உட்காந்து எப்பயோ தின்னு இருந்தா சாப்பிடணும், நல்லதை சாப்பிடணும். ரைட்டா? நல்லா சாப்பிடணுன்றதுனால சாப்பிடக்கூடாது, நல்லதை சாப்பிடணும் அப்படின்றதான் நம்ம வச்சுக்கணும். அதனால காலையில வந்து நைட் வரைக்கும் இது வேணும் அது வேணும் இதை சேர்க்கணும் அதை சாப்பிடணும் சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிளான் போடுறவங்க எல்லாம் நடக்காது. சாப்பிடணும், எதை சாப்பிடணுமோ சாப்பிடணும், எது வேணுமோ அதை தான் சாப்பிடணுன்றதுனால சாப்பிட்டுட்டே இருக்கோங்க. ரைட்டா? நியூட்ரிஷன் டயட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னாலும் எப்ப பார்த்தாலும் உட்காந்து பழத்தை தின்னு இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் உட்காந்து ஏதாவது ஒண்ணு பொரிச்சிட்டு இருக்குது, இதெல்லாம் நடக்கணும். அதுக்கான டைம் அவ்வளவுதான். 250 கிராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெய்லி பேசிஸ்ல வந்து நியூட்ரிஷன் வேணும். என்ன வேணும்? விட்டமின்ஸ் அண்ட் மினரல். ஒரு 250 கிராம் காய்கறிகள் சாப்பிட்டா ஓகே கிடைச்சிடும். கீரை வகைகள் கிடைச்சா சாப்பிட்டா கிடைச்சிடும். மீன் முட்டை சாப்பிட்டா வந்து ப்ரோட்டீன் கிடைச்சிடும். அப்படின்றப்ப அதாவது டயட்ல அப்படி சேர்த்து எடுத்துட்டு தவிர அதுக்காக உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி காலையில இருந்து நைட் வரைக்கும் எடுக்கணும். புரியுதா? அதெல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் செக் பண்ணி மாத்திக்கணும். தென் மென்டர்ஸ் வந்து சூசிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அச்சீவ் பண்ணவன தான் நீங்க மென்டர்ஸா எடுத்துக்கணும். சக்சஸ் பண்ணவன தான் மென்டர். போற வரவங்க எல்லாம் நீங்க மென்டர்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா அச்சீவ் பண்ணாதவன் என்ன பண்ணுவான்? ஆமாப்பா யாருனா ஒருத்தர் சொல்றப்ப ஆமா வந்து கஷ்டம் தான் மாத்திக்கோ அப்படின்னு சொல்லுவான். அச்சீவ் பண்ணவன் ஏய் நீ பண்ணிதான்டா ஆகணும். அவன் சொல்றது டென்ஷனா கூட இருக்கும், அவன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வருத்தமா கூட இருக்கும், அவன் சொல்றதெல்லாம் பண்ண முடியாம கூட இருக்கும். ஆனா அச்சீவ் பண்ணவன் என்ன சொல்லுவான்? இல்லப்பா இதெல்லாம் பண்ணதுனால தான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னா. அச்சீவ் பண்ணாதவன் என்ன சொல்லுவான்? ஆமாப்பா நீ சொல்றது மைண்ட் லெவல்ல உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அவுட். அதனால சூசிங் மென்டர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் பாத்தீங்கன்னா ஆர்சிஆர்ல வந்து மென்டர்ஷிப் கொடுக்குறோம். யாரை கொடுக்குறோம் அப்படின்னா அச்சீவ் பண்ணி ஏற்கனவே வந்து நீட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி எம்எம்சில ஸ்டான்லியா போனவங்களுக்கு தான், அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் என்ன ஸ்ட்ரகிள் அவன் வந்து ஃபேஸ் பண்ணா, எப்படி ரெக்டிஃபை பண்ணா, எப்படி உள்ள போனா அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு அச்சீவர்ஸை தான் வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் பர்சனை தான் நீங்க வந்து என்ன பண்ணணும்? மென்டர்ஸா செலக்ட் பண்ணணும். போற வரவங்க எல்லாம் யூடியூப்ல பார்த்து சொல்றவங்க எல்லாம் நீங்க வந்து மென்டர்ஸா வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். புரியுதா? அதனால வந்து பாத்தீங்கன்னா சூசிங் மென்டர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பாருங்க, ஒரு வந்து பேசிட்டே இருக்காங்க யூடியூப்ல அப்படின்னா ஏதோ வந்து பேசுறாங்க, அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட், எங்கேயோ கேட்டது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருந்தா ஜெயிக்க முடியாது. அதே போல உங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் எவனா சொன்னான்னு வச்சுங்க, நம்ப பாத்தீங்க. ரைட்டா? கரெக்டா எது இருக்கோ அதை சொல்றானா அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை கைட் பண்ணுவான். உனக்கு ஏத்த மாதிரி கூலா காமா ஆமாப்பா வாப்பாப்பா உன் மேல தோலை போட்டுக்கிற கைய போட்டுக்கிற வாப்பா நீ ஜெயிச்சிருவப்பா, நீ செஞ்சிருவ, நீ பரவாயில்லப்பா, கூலா இருக்கியா காமா இருக்கப்பா ஜெயிச்சிருப்பா, இப்படி எல்லாம் நையா பையா அதெல்லாம் நடக்காது. அவெல்லாம் சக்சஸ் ஆகிறதே கிடையாது. நீங்க வேணா போய் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா சில பேரண்ட்லாம் வருவாங்க, என் குழந்தைக்கு சாஃப்டா சொல்லணும், என் குழந்தைக்கு அப்படியே வந்து இப்படி அப்படின்னா உரிச்சு கொடுத்தா அப்பதான் அது முழுங்கும் அப்படிங்குவாங்க. அதெல்லாம் தேரவே தெரியாது. நீங்க வேணா எப்படி வேணா ஹார்டா வேணா எடுத்துங்க, இதெல்லாம் நடக்காது. அப்படின்னா சூசிங் த மென்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், அவன் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. இதனாலதான் நிறைய இடத்துல டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு எல்லாம் மென்டர்ஷிப் கொடுப்பாங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ் கொடுக்குற மென்டர்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஜெயிக்கிறதே இல்லை. ஏன் அவங்க ஜெயிக்கிற மாதிரினா ஏன் அவங்க வந்து உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சில பேர்லாம் டெடிகேட்டட் டீச்சர்ஸ் இருப்பாங்க, சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங்காக வந்திருப்பாங்க. பட் அந்த டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா பசங்களுக்கு ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு வர முடியறதே இல்ல. ஏன்? தே ஆர் நாட் ரியல் அச்சீவர்ஸ். அவங்களுக்கே தெரியாது ஒரு ப்ராப்ளம் கொடுத்தானா எப்படி சால்வ் பண்ணணும்,
எவ்வளவு டைம்ல சால்வ் பண்ணணும், 1 நிமிஷத்துல தான் சால்வ் பண்ணணும்னு நீட் சொல்லுது, 2 நிமிஷத்துல தான் சால்வ் பண்ணணும் ஜேஇ எக்ஸாம் சொல்லுது. அந்த டீச்சருக்கே தெரியாது 1 நிமிஷத்துல எப்படி சால்வ் பண்ணுது. அவங்களே உட்காந்து 10 நிமிஷம் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க எப்படி சொல்லுவாங்க. அதனால தான் பசங்க இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஜெயிக்காம ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த டீச்சர்ஸ், பிகாஸ் ஆஃப் த மென்டர்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா தெரியாது எப்படி போகணும் அப்படின்னு. அப்படி எப்படி போகணும்னு தெரியாதவங்களுக்கு எப்படி வழிகாட்டுவாங்க. ரைட்டா? சூசிங் மென்டர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சூசிங் டீச்சர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம வந்து பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடி கன்சிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா அது சக்சஸ் ஆவாங்க. பட் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா பக்கமா பார்த்து பண்ணணும். ஃபைனல் மெசேஜ் அப்படின்றப்ப மெசேஜ் ஃபார் ஆஸ்பிரண்ட், யூ டோன்ட் நீட் எக்ஸ்ட்ரீம் இன்டெலிஜென்ஸ். எப்பா இது புத்திசாலி தான் இருக்கணும்னு ஜெயிக்கிறவன் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல வந்து இன்னைக்கு புத்திசாலி தான் ஜெயிச்சு வந்து கோடீஸ்வரன் ஆக முடியும், வேர்ல்டு நம்பர் 1 ஆக முடியும். இன்னைக்கு எலான் மஸ்க் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 இருக்க மாட்டார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுல பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பில்கேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 இருந்திருக்க மாட்டார். இன்னைக்கு அம்பானி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து புத்திசாலி தான், திறமசாலி தான், அறிவாளி தான் வந்திருக்கணும்னா இன்னைக்கு அம்பானி வந்து பாத்தீங்கன்னா இந்தியால நம்பர் 1 இருந்திருக்க மாட்டாங்க. புரியுதா? அதனால புத்திசாலித்தனமும் அறிவாளித்தனமும் ரொம்ப முக்கியம் இல்ல, செய்யறத கரெக்டா செய்யறாங்களா, கன்சிஸ்டன்டா செய்யறாங்களா, தொடர்ச்சியா செய்யறாங்களா, விடாம செய்யறாங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். டெய்லி டிசிப்ளின், ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட், பேஷண்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட். டெய்லி பேசிஸ்ல ஒரு எஃபோர்ட்ஸ் போட்டு இருக்கும், கன்சிஸ்டன்டா பண்ணணும். ஒரு நாள் பண்றது, ஒரு நாள் விட்டுறது, ஒரு நாள் படிக்கிறது, ஒரு நாள் பண்ணாம இருக்கு, ஒரு நாள் எம்சிக்யூ போடுறது, ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா படிக்கிறது, இதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் டெய்லி பேசிஸ்ல என்ன தேவையோ அதை நம்ம பண்ற அப்பதான் என்ன ஆகும், த ஸ்டூடெண்ட் ஹூ ஸ்டடிஸ் ஈவன் ஆன் லோ மோட்டிவேஷன் டேஸ் கிராக் நேஷனல் இன்டர்நேஷனல் ஜம்முன்னு வந்துட்டு இருக்கோம். அந்த டைம்ல ரிசல்ட் வரப்ப அப்பா தொடர்ச்சியா விடாம முயற்சி பண்றாங்க. தொடர் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. பண்ணலாமா? பண்ண முடியுமா? இது சிம்பிள் தான். ஆனா சொல்றப்ப எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. எப்பா தொடர் விடாமுயற்சி நீ பண்ண ஜெயிச்சிடலாம்ப்பா. இவ்வளவுதான். இதுதான் இந்த வீடியோ கண்டென்ட்டோட அல்டிமேட் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ். இது சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, எதாவது சொல்ல வேண்டியதா இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா என்ன பண்றது, கனெக்ட் பண்ணி தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும், கரெக்டா மிஸ் பண்ணாம பண்ணீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க, சாதிச்சிருவீங்க. நீட் எக்ஸாம்ஸ்லாம் அப்படி அடிச்ச மாதிரி கிராக் பண்ணி தூள் கலப்பிடலாம். உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் அப்படின்றது அஷ்யூர்டா கிடைக்கும். ஆனா செய்ய வேண்டியதை செய்யணும். அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகும். ரைட்டா? என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. சார் இது எல்லாத்தையும் எங்களுக்கு கூட இருந்து சொல்லி மென்டர்ஷிப்பும் கொடுத்து இந்த படிக்கிற ஷெடியூல்லாம் கொடுத்து பிளானர்லாம் பண்ணி எங்களை படிக்க வச்சா நானும் படிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு சொல்றதுக்கு என்னால முடியாது. நானும் வேலைக்கு போறேன், என் ஹஸ்பண்டும் வேலைக்கு போறாரு, என் ஒய்ஃபும் வேலைக்கு போறாங்க, என் பையன் வந்து டேலண்ட் தான். இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி நிறைய இன்டெலிஜென்ட் இல்லைன்னா கூட இந்த விஷயம் எல்லாம் பண்ணா வந்துடணும் தெரியுது. இதெல்லாம் பண்றதுக்கு யாருன்னா ஒரு கூட மென்டர்ஷிப் இருப்பாங்களா அப்படின்னா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிபீடர்ஸ் பேட்ச் இருக்கு. 2026-27 கவர்மெண்ட் கோட்டா சீட் இருக்கணும். இந்த சொன்ன அத்தனை விஷயங்களும் நம்மளுடைய ஸ்பெஷல் ரிபீடர்ஸ் பேட்ச்ல நம்ம ஃபாலோ பண்றோம். டார்கெட் பிளானர் கொடுக்கறது, என்ன பண்ணணும்ன்றது, மென்டர்ஷிப் கொடுக்கறது, தென் டெய்லி பேசிஸ்ல பண்ணணும்னு பாக்குறது, பண்ணலன்னா இது செய்யறது, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம் பக்காவா. ஆனா ஒரே ஒரு கமிட்மெண்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து என்ன அது ஒண்ணு சொன்னா அத பணம் திருப்பி கொஸ்டின் கேட்கிற குழந்தை வேலைக்கு ஆகாது. நான் ஏன் சார் பண்ணணும் கேட்கிற வேலைக்கு ஆகாது. புரியுதுங்களா? நம்ம சொல்ற அச்சு பிசராம அப்படியே பண்றதுக்கு உங்க குழந்தைங்க ரெடியா இருந்து நீங்க எங்க கிளாஸ்ல அட்மிஷன் போடுறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா 20ல உங்க குழந்தை 1 இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டா சீட்டை அடிச்சு பிசராம காட்டணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஆர்ஜிஆர் அகாடமி நம்மளுடைய நீட் ஸ்பெஷல் ரிபீடர்ஸ் பேட்ச்ல 20 ஸ்டூடெண்ட் இருக்கிற இடத்துல நம்ம பண்ணி கொடுக்குறோம். ரைட்டா? ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? 8695518693 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இமிடியேட்டா 20ல 1 நீங்க பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி.